எங்களால் அதை வச்சு அரசியல் படுத்திருக்க முடியாதா? இதுக்கு காரணமே இவங்க தான் சொல்லிட்டு எங்க தலைவர் ரோட்ல உட்கார்ந்து இருக்க முடியாதா? தமிழ்நாடை முடங்க செய்திருக்க முடியாதா? எல்லாம் பண்ணிருக்க முடியும். எங்க தலைவர் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடியவர். இன்றளவு இந்த நிமிடம் வரை சட்டத்தின் வழியில் தான் நான் செயல்படுவேன் என்று எங்க தலைவர் உறுதியாக இருக்கிறார். கரூர் செல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளிலும் நாங்கள் முயற்சி எடுத்தோம். எல்லாமே எங்களுக்கு தடையாகத்தான் இருந்தது. கடைசியாக நாங்கள் நம்பியது நீதிமன்றத்தை. நீதிமன்றத்துக்கு போனோம். சிபிஐ நாங்க கேட்கல, திரும்பவும் சொல்றோம். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணை குழு வேண்டும் என்று நாங்க கேட்டோம். விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. சிபிஐ நாங்க கேட்கல. புரியுதுங்களா? அப்போ விசாரணை நடந்து கொண்டிருக்கு. எங்க தலைவர் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை நீங்க தான் கேட்டீங்கன்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு அது அயோக்கியர்கள் பரப்பக்கூடிய பொய் அவதூறு. சட்டமன்றத்தில் பல இடங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? கூட்டத்தில் இறந்து போயிட்டாங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதை விரும்ப மாட்டாங்க, இதுக்கு காரணம் அவங்க கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் முரசில் என்ன எழுதினாங்க? மக்களை கொலை செய்த தாவேகா இரட்டை நாடகம் எங்க போடுறீங்க? நீங்க எங்க நடிக்கிறீங்க? நீங்க இங்க ஒண்ணு பேசுறீங்க, உங்களுடைய முரசொலியில எங்க தலைவரை கொலையாளின்னு சொல்லி எழுதுறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம முரசொலியில எழுதுனாங்களா? இப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? இப்ப இந்த கரூர் சம்பவம் என்பது யாருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது, யாருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தியது? திமுக தானே. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது அப்படியே எங்களுக்கு எதிராக திருப்பி இதோடு தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே முடிச்சிடணும், இவங்களுடைய அரசியலை இதோடு முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. தர்மம் எப்படியுமே வெல்லுங்க. நீங்க எந்த வடிவத்துல நீங்க அதர்மத்தை கொண்டு வந்தாலும் கடைசியில் வெல்ல போது தர்மம் தான். இன்று எங்க தலைவர் வென்றிருக்கிறார். தர்மத்தின் வழி நின்று உங்களை எல்லாம் வீழ்த்த போறார். அரசியலை எதிர்ங்க. கோழைத்தனமான எதிர்ப்புகளை என்னைக்குமே பதிவு செய்யாதீங்க. நாங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம். எங்களால் அதை வச்சு அரசியல் படுத்திருக்க முடியாதா? இதுக்கு காரணமே இவங்க தான் சொல்லிட்டு எங்க தலைவர் ரோட்ல உட்கார்ந்து இருக்க முடியாதா? தமிழ்நாடை முடங்க செய்திருக்க முடியாதா? எல்லாம் பண்ணிருக்க முடியும். எங்க தலைவர் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடியவர். இன்றளவு இந்த நிமிடம் வரை சட்டத்தின் வழியில் தான் நான் செயல்படுவேன் என்று எங்க தலைவர் உறுதியாக இருக்கிறார். கரூர் செல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளிலும் நாங்கள் முயற்சி எடுத்தோம். எல்லாமே எங்களுக்கு தடையாகத்தான் இருந்தது. கடைசியாக நாங்கள் நம்பியது நீதிமன்றத்தை. நீதிமன்றத்துக்கு போனோம். சிபிஐ நாங்க கேட்கல, திரும்பவும் சொல்றோம். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணை குழு வேண்டும் என்று நாங்க கேட்டோம். விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. சிபிஐ நாங்க கேட்கல. புரியுதுங்களா? அப்போ விசாரணை நடந்து கொண்டிருக்கு. எங்க தலைவர் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை நீங்க தான் கேட்டீங்கன்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது அயோக்கியர்கள் பரப்பக்கூடிய பொய் அவதூறு. சட்டமன்றத்தில் பல இடங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? கூட்டத்தில் இறந்து போயிட்டாங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதை விரும்ப மாட்டாங்க, இதுக்கு காரணம் அவங்க கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் முரசில் என்ன எழுதினாங்க? மக்களை கொலை செய்த தாவேகா இரட்டை நாடகம் எங்க போடுறீங்க? நீங்க எங்க நடிக்கிறீங்க? நீங்க இங்க ஒண்ணு பேசுறீங்க, உங்களுடைய முரசொலியில எங்க தலைவரை கொலையாளின்னு சொல்லி எழுதுறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம முரசொலியில எழுதுனாங்களா? இப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? இப்ப இந்த கரூர் சம்பவம் என்பது யாருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது, யாருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தியது? திமுக தானே. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது அப்படியே எங்களுக்கு எதிராக திருப்பி இதோடு தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே முடிச்சிடணும், இவங்களுடைய அரசியலை இதோடு முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. தர்மம் எப்படியுமே வெல்லுங்க. நீங்க எந்த வடிவத்துல நீங்க அதர்மத்தை கொண்டு வந்தாலும் கடைசியில் வெல்ல போது தர்மம் தான். இன்று எங்க தலைவர் வென்றிருக்கிறார். தர்மத்தின் வழி நின்று உங்களை எல்லாம் வீழ்த்த போறார். அரசியலை எதிர்ங்க. கோழைத்தனமான எதிர்ப்புகளை என்னைக்குமே பதிவு செய்யாதீங்க. நாங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம்.